என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தமிழினி சமையல் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி ரவிச்சந்திரன். நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுவையான எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கிரேப் ஜூஸு கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நம்ம செய்யலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 kg பன்னீர் கிரேப்ஸ், அதாவது பிளாக் கிரேப்ஸ் நான் எடுத்துருக்குறேங்க. நம்ம எப்போவுமே எதை வாங்கினாலும் சுத்தமாக க்ளீன் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணியை போட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுங்க. வெறும் தண்ணி போட்டால் மட்டும் பத்தாதுங்க. உள்ளே நம்ம சிலர் வினிகர் ஆட் பண்ணுவாங்க, நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் கல்லுப்பு எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கல்லுப்பு இந்த கிரேப்ஸ்குள்ளே போட்டு நீங்கள் நல்லா என்ன பண்ணுங்க, போட்டு பெரட்டி விடுங்க. அப்போ தான் அந்த சந்துக்குள்ளையெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பெஸ்டிசைட்ஸ், கண்டிப்பாக திராட்சை தோட்டத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மருந்து அடிப்பாங்க. அந்த மருந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணுங்க. அதுக்காக தான் இது. அதுக்கப்புறம் என்ன தேவை, ஒரு கப்புலைங்க நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துறத விட இந்த நாட்டு சர்க்கரையை நீங்கள் பாகா காய்ச்சி சேர்த்தும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்குங்க. இப்போ இந்த ஒரு கப்பு நாட்டு சர்க்கரையை இந்த ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்திக்கிறோங்க. இந்த சர்க்கரை சுத்தமான சர்க்கரை தாங்க. இதில் ஏதாவது டஸ்ட்டு இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை இந்த சர்க்கரைக்குள்ளே சேர்த்துறேங்க. அப்படி நீங்கள் சேர்த்தி அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கரைச்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு வடி வச்சு வடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கூட பார்த்திங்கன்னா நமக்கு மேலேயே நின்றும். ஸோ சுத்தமான பாகு நம்ம காய்ச்சி நம்ம அப்போ யூஸ் பண்ணது போக மிச்சத்தை கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ அதனால் எப்பவுமே எந்த சர்க்கரையாக இருந்தாலும் இந்த மாதிரி வடி வச்சு வடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு திருப்தி இருக்குங்க. பாருங்கள், 1-2 சின்ன சின்ன டஸ்ட்டு தான் இருக்குது. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த சர்க்கரை தண்ணியை அடுப்பில் வச்சுருக்குறேங்க. இதை பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா நீங்கள் என்ன செய்யணும், கிளறிக்கிட்டே இருங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம நல்லா கொதிக்க விடணும். கூடவே ஏலக்காய் நான் ஸ்கின்னை மட்டும் இதில் சேர்த்திருக்கிறேங்க. அது எதுக்குன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது கொஞ்ச நேரம் இந்த பாகு நல்லா கொதிச்சு வர்ற அளவுக்கு இதை அப்படியே அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சதுன்னா நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அதனால் நான் இன்னொரு 5 மினிட்ஸ் இந்த சர்க்கரை கரைசல் கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விடுறேங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக அத்தனை தண்ணியும் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட போகிறது இல்லைங்க. கண்டிப்பாக மீதியாகும். அதனால் பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் போட்டிருக்கிறதுனால அந்த ஒரு ஸ்மெல் இதில் ஆட் ஆகிறதுக்கு நல்லா இது கொதிச்சு வரணுங்க. சரிங்க, இப்போ கம்ப்ளீட்டாக அது கொதிச்சிருச்சு. அதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம ஜூஸ் போடுறதுக்கு தேவையான கிரேப்ஸை சால்ட் வாட்டரில் போட்டு நல்லா 4 முறை வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. கிரேப்ஸ் எல்லாத்தையுமே கொத்து கொத்தாக இருக்கிறத இந்த மாதிரி தனித்தனி உதிரியாக பிரித்து எடுத்து வச்சாச்சுங்க. சரிங்க, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணோன்னா, நமக்கு கண்டிப்பாக ஸ்கின் சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், எல்லோரும் மருந்தடிக்கிறதுனால அது நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. நாம் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ஜூஸ் கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுறது நல்லதுங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, கையில் வச்சே இந்த மாதிரி அமுக்குனீங்கன்னா தோல் தனியாக வந்துடும், அந்த சதை பகுதி மட்டும் தனியாக வந்துடும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இந்த மாதிரியே செஞ்சு முடிச்சிருங்க. பாருங்கள்,
இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த பவுல்லையே வந்து ஒரு 3/4 பவுல் அளவுக்கு இந்த 1/2 கிலோ கிரேப்ஸ் வந்து கிடச்சிருங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த 1/2 கேஜி கிரேப்ஸையும் இந்த மாதிரி சதை பகுதியை மட்டும் ஸ்க்வீஸ் பண்ணி நான் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேங்க. ஏன்னா நமக்கு வந்து தோல் பகுதியை மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அது கலரே வித்தியாசமாக கொடுக்கும், டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு அது பிடிக்காது. புளிப்புத்தன்மை வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படுங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த ஜூஸோட எக்ஸ்ட்ராக்டை அப்படியே வடிக்கவே தேவையில்லைங்க, மிக்சியில் போட்டுருங்க. அப்படியே கம்ப்ளீட்டாக அதை வந்து மிக்சியில் ஃபில் பண்ணி முடிச்சிருங்க. நீங்கள் இந்த ஒரு பேட்டர்னில் செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ வெயில் காலம், ஐஸ் வந்து தவிர்த்துட்டு நாம் இப்போ போடுற பேட்டர்ன்லேயே நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்குங்க. நார்மலாக செய்கிறத விட இந்த பேட்டர்னில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கிற அத்தனை ஜூஸையும் வந்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதை வந்து மிக்சியில் நல்லா போட்டு அரைச்சி எடுத்துட்டுங்க. இப்போ பாருங்கள், சுத்தமாக வடிகட்டி சுத்தமான அந்த கிரேப்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் நமக்கு கிடைக்குதுங்க. இதை நம்ம வந்து பவுலில் இப்போ அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. இப்போ பாருங்கள், நாட்டு சர்க்கரை அந்த பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்குறோம். அதை வந்து ஆற வச்சதுக்கு அப்புறமா இதோட சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதை நீங்கள் இன்னும் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் வந்துடும், கலரும் வந்துடும். ஆனால் நம்ம வந்து என்னடா கிரேப் ஜூஸு அந்த கலர் வரலையே, எல்லாருமே வந்து ஸ்கின்னோட போட்டு கொடுத்து தான் பழக்கம். நாம் சரி ஸ்கின் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் புளிப்புத்தன்மை குறைவாக இருக்கிற மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இதை ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குடித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு புளிப்புத்தன்மை அதிகம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சர்க்கரை பாகு, ஏலக்காய், கிரேப்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் சேரும்போது இதில் வந்து ரொம்ப ரொம்ப யம்மியான டேஸ்ட்டுங்க. நான் வந்து இது பல தடவை செஞ்சுருக்கோம். ஸோ அதனால தான் ஒரு வீடியோவை மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த கிரேப் ஜூஸ் போட்டிருக்குறேங்க. இப்படி நீங்கள் வந்து கிளாஸ் டம்ளரில் குடிக்கிறதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். நீங்கள் செஞ்ச உடனே வித்தின் 1 ஹவரில் வந்து நம்ம குடிச்சிடணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா புளிச்சு போயிருங்க. பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப யம்மியான கலர்ஃபுல்லான கிரேப் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் மஞ்சள் கலர், ஏன்னா நாட்டு சக்கரை போட்டிருக்கோம். உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்மை தரக்கூடிய நாட்டு சக்கரையும் கிரேப்போட எக்ஸ்ட்ராக்டும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப சுவையான ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் நமக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த கிரேப் சாப்பிட்றனால நம்ம உடம்புக்கு என்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. அதாவதுங்க, கிரேப்ஸ்னுடைய நேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தாங்க. மெடிட்டேரியன் ரீஜனில் வந்து அதிகமான சிட்ரஸ் ஃப்ரூட் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த ஊர்லையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயின் தயாரிப்பாங்க. அந்த ஒயின் ப்ரொடக்ஷனுக்காக அதிக ஏக்கரில் வந்து இந்த கிரேப்ஸை கல்டிவேட் பண்ணுவாங்க. அதில் வந்து ரெட் கிரேப்ஸு, பிளாக்கு, க்ரீனு, எல்லோ, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் கிரேப்ஸ் இருக்குங்க. சரி, இந்த கிரேப்ஸை வந்து நம்ம ராவாவோ இல்லை ஜூஸாவோ குடிக்கும்போது நமக்கு என்ன மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த கோவிட் சுச்சுவேஷனில் விட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுப் பொருளை அதிகமாக எடுத்துக்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லலாங்க. இது வந்து கனெக்டிவ் டிஷ்யூஸ்னுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. திசுக்களுக்கு இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விட்டமின் கேங்க. இது வந்து கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின், ஃபேட் சால்யூபிள் விட்டமின் சொல்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா பிளட் கிளாட்டிங்க்கும் போன்ஸுக்கும் ரொம்ப நல்லது. அதாவது ரத்தம் உறைதல் அந்த ஒரு விஷயத்துக்கு விட்டமின் கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அடுத்ததுங்க, இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப நாள் இருக்கக்கூடிய டிசீஸ், அதாவது டயபெட்டிக், கேன்சர்,
ஹார்ட் இஷ்யூ இந்த மாதிரி விஷயங்களை கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவதுங்க குரோனிக் டிசீஸை ரெடியூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிரேப்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நம்ம பாடியில் வந்து ஹை கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கம்மி பண்ணுமா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷனை இது வந்து கம்மி பண்ணுறதுனால நம்ம பாடியில் வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குதுங்க. அடுத்ததுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய பேர்த்துக்கு ஞாபக மருதி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த கிரேப்ஸை எடுத்துக்கலாங்க. நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன், அட்டென்ஷன், நல்ல ஒரு மூட் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு இந்த கிரேப்ஸில் இருக்கக்கூடிய ரெஸ்விரட்ரால் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுதுங்க. நமக்கு வயசாகும்போது அல்சைமர் டிசீஸ்னு ஒரு டிசீஸ் வருங்க. அந்த டிசீஸ்லேருந்தும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து இந்த கிரேப்ஸில் இருக்கக்கூடிய ரெஸ்விரட்ரால் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயசாகக்கூடிய தன்மை, அதாவது ஏஜிங் ப்ராசஸை குறைச்சி நீண்ட ஆயுளோடு இருக்கிறதுக்கு இந்த கிரேப்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு மருத்துவம் குணநலன் கொண்ட இந்த கிரேப்ஸை மறக்காமல் நீங்களும் எடுத்துக்கோங்க. அது ஜூஸாவோ இல்லை ஃப்ரூட்ஸாவோ நீங்கள் கன்சியூம் பண்ணுங்க. நீண்ட ஆயுளோடு இருங்க. இந்த மாதிரியே மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேங்க. See you. நியூ விசிட்டரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வாட்ச் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி சிறப்பான வீடியோவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. See you again.